ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர் இன்னும் அது 2வது கட்ட பேச்சுவார்த்தை எட்ட முடியல. ஈரான் தரப்புல இருந்து அமெரிக்கா மேலே நம்பிக்கை இல்லாதனாலும் இன்னும் அவங்க எங்கள் துறைமுகங்களை முற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாதுன்றது காரணத்துக்காக அவங்க வர மறுத்ததுனால பேச்சுவார்த்தை நடக்காமல் இருக்குது. இந்த நிலையில் இது எவ்வளோ பெரிய நெருக்கடியை, அதாவது அமெரிக்கா இவங்க போட்டு முற்றுகை இருக்கிறதும், இவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஈரான் வச்சிருக்கிறதும் எந்த மாரியான நெருக்கடியை இன்னும் கொடுத்துட்டு இருக்குது உலகளவில். அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த போரின் விளைவாக அமெரிக்காவோட நேவி செக்ரட்டரி அவர் பதவி விலை இருக்கிறாரு. அதுக்கும் இந்த போருக்கும் எதனா தொடர்பு இருக்குதா? அதை முதல்ல விரிவிக்க முடியுமா? நேவி செக்ரட்டரி அவராக பதவி விலகலை, ஃபயர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பதவி விலகினதான் செய்தி வருது. ஆமாம், பீட்டு ஹெக்ஸெட் நீக்கியிருக்காங்க. இவரை சேர்த்து இது வரைக்கும் மொத்தம் 34 உயர் அதிகாரிகள் நீக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்க இராணுவத்திலேயே ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிரான கருத்து வலுவாக இருக்குது அப்படின்றதான் இந்த நீக்கம் காட்டுகிறது. அவர்கள் இவர்களுடைய முட்டாள்தனமான இந்த படையெடுப்பு போர் குறித்து அவர்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கின்றதுனால அவங்க வெளியேற்றப்படுகிறார்கள். ட்ரம்ப் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடக்கூடிய மட்டும் இராணுவத்திலே, விமானப்படையிலே, நேவிலே மற்றவங்கெல்லாம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பிளவுன்றிருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இல்லை, என்ன மாரியான செயல்பாடு? இப்போ ஏற்கனவே போரில் ஈடுபட்டாங்க, மிசைல்கள் அமைச்சினாங்க, தாக்குதல் நடத்துனாங்க, அதனால் உடன்படாமல் சில பேர் முட்டுக்கட்டையாக இருந்திருக்கலாம். இப்போ தான் பேச்சுவார்த்தை தானே போயிட்டு இருக்குது. தாக்குதலை ட்ரம்ப் நிறுத்தி வச்சிருக்காருல்ல, ஒருவேளை அப்படியே தானே ஆக்ஷனில் அமெரிக்கா இறங்க இருக்குதா? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று போர், பேச்சுவார்த்தை. இது ரெண்டையுமே பார்ப்போமே. ட்ரம்ப் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஈரானுடைய அரசியல் தலைமை சிதறுண்டு இருக்குது, உடைந்து போயிருக்கிறது, அதனால் அவங்க ஒரு நேரம் எடுத்துக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கான ஒரு டீலோடு வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 15 நாள் போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஒரு நீட்டிச்சிருக்கார் இல்லையா, அதற்கு தேதி எதையும் அவர் சொல்லலை. இன்ஃபினிட்டிவாக தான் அது இருக்குது. அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கணும். ஆனால் அவர் சொல்வது போல் ஈரானுடைய அரசியல் தலைமை சிதறண்டு இருக்குதா, வேறு வேறு கருத்துக்கள் பேசுகிறாங்களா அப்படின்னா இல்லை. February 28 சுப்ரீம் லீடர்லேருந்து IRG தளபதி வரைக்கும் எல்லாரையும் கொன்னுட்டாங்க. ஆட்சி மாற்றம் வரும்னு நினச்சாங்க, வரலை. சில நாட்களில் ஈரானை முடிச்சிருவோன்னாங்க, அப்புறம் சில வாரங்கள்னாங்க, இப்போ 1.5 மாதம் ஆகியும் முடிக்க முடியலை. ட்ரம்ப் சொல்வது போல் அப்படி ஆட்சியாளர்கள் ஈரானில் சிதறண்டு போயில்லை. ஒரு வழக்கமான ஈரானுடைய அரசு நிர்வாகம் எப்படி இருக்குமோ அப்படி தான் செயல்பட்டுருக்காங்க. இல்லை, அவர் சொல்கிறார்ல, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் முழுமையாக திறந்துட்டோன்னு சொல்கிறாங்க, சொன்ன கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் மூடிட்டோன்னு சொல்கிறாங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கிறது தான் இது காட்டுது அப்படின்ற மாதிரி உதாரணத்தோடு தான் அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் இன்னொரு செய்தியும் போட்டிருக்காரு. ஈரானில் 8 பெண்களை மரண தண்டனை அளித்து கொல்ல போகிறாங்க, அதை நிறுத்த வேண்டும், அவர்கள்லாம் ஜனவரி போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள், அவர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு நான் வேண்டுகோள் விடுத்தேன். அதை ஏற்றுக்கொண்டு 4 பெண்களுக்கு மரண தண்டனை நிறுத்தியிருக்காங்க, 4 பேருக்கு 1 மாத சிறை மட்டும் வழங்கியிருக்காங்க, எனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறாரு. இது ஈரானை பொறுத்தவரைக்கும் இது மொத்தமும் இது ஃபேக் நியூஸு. எப்படி நம்ம ஊரில் சங்கிகள் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தில் போலி செய்தியில் பரப்புவார்களோ அதுபோல் அங்கே பரப்புகிறாங்க. ட்ரம்ப் இப்படி கண்டதை புளியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஈரான் அதை அறிவித்திருக்கிறது. ட்ரம்போட நோக்கம் என்னன்னு சொன்னால், ஈரான் ஒரு காட்டுமிராண்டி நாடு போலவும் இவர்கள் நாகரிக நாடு போலவும், அந்த நாகரிகத்தை சொல்லி கொடுக்குற முறையில் பெண்களை எல்லாம் கொல்லக்கூடாது, அதுவும் ஜனநாயகம் வேண்டும் என்று போராடிய இளம் பெண்களை, அது ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க அந்த செய்தியில், அவர்களை கொல்வதா, அப்படி ஒரு சென்டிமெண்ட் எமோஷ்னலாக ஈரானுக்கு ஒரு டேமேஜ் உண்டாக்கணும் அவங்க பேருக்கு அப்படின்னு சொல்லி இதை செய்திருக்கிறார்கள். இது முற்றிலும் பொய் செய்தி அப்படின்னு சொல்லி ஈரான் இதை மறுத்திருக்கிறது. உண்மையிலே காட்டுமிராண்டி யாருன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும். அமெரிக்காவை அச்சுறுத்தக்கூடிய எந்த வேலையும் ஈரான் செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே அந்த மினாபில் பள்ளி குழந்தைகள் 168 பேரை கொன்னது தான் காட்டுமிராண்டித்தனம், போர்க்குற்றமே தவிர ஈரானை பற்றி இவர்கள் இந்த கட்டுக்கதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க.
இந்த மூடுவதற்கு காரணம் அமெரிக்கா முற்றுகையிடுது அப்படின்றது தான் முக்கியமான காரணம். இவங்க ஹோர்முஸ் நீரிணையை திறந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து ட்ரம்ப் கிடையாது. லெபனானில் போர் நிறுத்தம் வந்திருக்குது. இந்த போர் நிறுத்தம் முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலே இது ஒரு அங்கம் அப்படின்னு இவங்களும் சொன்னாங்க, பாகிஸ்தானும் சொல்லிச்சு. லெபனானுடைய சகோதர சகோதரிகளை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று சொல்லி தான் ஈரான் சொல்லியது. அந்த நிர்பந்தத்தின் பேரில் தான் அமெரிக்கா தலைமையில் லெபனானும் இஸ்ரேலும் பேசி 10 நாள் போர் நிறுத்தம் அறிவித்தாங்க. அதன் பிறகு தான் ஹோர்முஸை இவங்க திறக்கிறாங்க. இவங்க திறக்கும்போது அமெரிக்கா அங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தூரத்தில் சர்வதேச கடல் பகுதியில் 17 கப்பல்கள், 10,000 துருப்புகள், 100 விமானங்கள், இந்த படையை வைத்து கொண்டு ஈரானிலிருந்து வரக்கூடிய கப்பல்களையும் தடுப்போம், ஈரானை நோக்கி போகக்கூடிய கப்பல்களையும் தடுப்போம் அப்படின்னு முற்றுகையை அறிவிக்கிறாங்க. இந்த முற்றுகை அறிவித்த பிறகு தான் ஈரான் கோபமாகி 24 மணி நேரத்தில் மீண்டும் ஹோர்முஸ் நீரிணையை மூடுகிறது. இதுதான் முக்கியமான காரணம். ஒரு போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. முற்றுகை என்பது என்ன? அமெரிக்காவினுடைய நோக்கம் குண்டு போட்டு ஈரானை ஓரளவு அழிச்சிருக்கிறோம். இப்போ குண்டு போடாமல் ஈரானை எப்படி அழிப்பது? ஈரான் வந்து 90% க்ரூட் ஆயிலை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யுது. அதன் மூலம் அவங்களுக்கு ஓரளவு பணம் வருகிறது. அதை வைத்துக்கொண்டு அந்த பொருளாதாரம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதை வந்து நிறுத்திட்டா இப்போ ட்ரம்பே என்ன சொல்கிறாரு, நீங்கள் சீக்கிரம் டீலுக்கு வரலைன்னா இந்த முற்றுகை தொடரும், ஒரு நாளைக்கு $500 மில்லியன் உங்களுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அப்படி அவர்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் சீர்குலைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை செய்து கொண்டே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா ஈரான் எப்படி வரும்? ஈரானுடைய டிமாண்டு இந்த முற்றுகையை வைத்து கொண்டு ஒரு மிரட்டல் அழுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது, வர முடியாது அப்படின்றது தெளிவாக இருக்கிறாங்க. பாகிஸ்தானோ துருக்கியோ எகிப்தோ பேச்சுவார்த்தை நடக்கணும்னு கடுமையாக முயற்சி செய்தாலும் கூட அது தள்ளி போவதற்கு இதுதான் முக்கியமான காரணம். வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்கணும், பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தை நடக்கணும். ஐரோப்பிய நாடுகள், இப்போ துருக்கி அதிபர் எரடகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வளைகுடாவில் இந்த போர் பதட்டம் நீடிப்பது என்பது ஐரோப்பாவை பலவீனப்படுத்தும் அப்படின்னே சொல்லியிருக்காரு. எப்படி அது ஏன் பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொன்னால், ஐரோப்பாவில் இன்னைக்கு எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது, சர்வதேச எண்ணெய் விலை. ஐரோப்பா, அமெரிக்கா, நார்வே இவங்கள்ட்ட இருந்து தான் எண்ணெய் எரிவாயுலாம் இறக்குமதி செய்கிறாங்க. இந்த போரை ஒட்டி $30 விலை உயர்ந்துச்சு இல்லையா? முதல்ல போர் நிறுத்தும் போது குறைஞ்சது, திரும்ப பேச்சுவார்த்தை நடக்கலைன்ன போது மீண்டும் உயருகிறது. அதனால் அவர்கள் எரிபொருள் விலை உயருகிறது. அதனால் விலைவாசி உயர்வு, பணவீக்கம் அதிகரிப்பு, விமானங்களுக்கான எரிபொருள் விலை உயர்வு, அதனால் விமான கட்டணம் உயர்வு, இப்படி பல பிரச்சனைகளை ஐரோப்பிய நாடுகள் சந்திக்குது. உலகம் முழுவதும் சந்திக்கிற பிரச்சனைகளை அவங்களும் சந்திக்கிறாங்க. அதனால் அவங்க ஐரோப்பிய நாடுகளும் இதில் சந்தித்து பேசுகிறாங்க, ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த முன்னுக்கு பின் முரணாக மாறி பேசுகிறார் இல்லையா? ஒரு சரம் நான் பாம்பு போடுவேன்றாரு, இன்னொருவர் நீங்கள் டீல் போடுற வரைக்கும் முற்றுகையை தொடருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ரெண்டுமா மாறி மாறி பேசுவதற்கு காரணம், ஒருவேளை ஈரான் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய தீவுகளில் நம்ம இராணுவத்தை இறக்கி, மரைன்ஸை இறக்கி, அதன் மூலமாக ஹோர்முஸை திறக்க முடியுமா, இப்படி ஒரு தாட்டு அவங்களுடைய நிர்வாகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கார்டியனில் ஒரு கட்டுரை வந்திருக்குது. அதன்படி அவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தீவுகளை கைப்பற்றுவதன் மூலமாக ஹோர்முஸை திறந்து விட்டுட்டு வழக்கமாக அந்த போக்குவரத்தை நார்மலாக்கிடலாம், ஒரு நாளைக்கு 130 கப்பல்கள் வந்து போகக்கூடிய இடம் அது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இராணுவ வல்லுநர்களோ அவங்க என்ன நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படி போனீங்கன்னா ஆங்கிலத்தில் சிட்டிங் டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வாகா ஒருத்தன் அடிக்கிறதுக்கு உங்களை ஒப்படைக்கிறது மாதிரி ஐஆர்ஜிசியாக இருக்கட்டும், இல்லை ஈரானுடைய மரபார்ந்த இராணுவமாக இருக்கட்டும், அவர்கள் இப்படி இறங்கிய அமெரிக்க வீரர்களை தாக்குவது என்பது சுலபம். அவங்க இதை எதிர்பார்த்துருக்குறாங்க, இப்படி ஒரு வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்காதான்னு காத்திருக்கிறாங்க. கரையோரமாக ஆயுதங்களை சேமித்து வைத்திருப்பதாக இருக்கட்டும். ரெண்டாவது, ஐஆர்ஜிசி மற்றும் இராணுவத்தினுடைய தளபதிகள் எல்லாருமே 1980லேருந்து 88 வரைக்கும் ஈராக் போரில் அனுபவம் பெற்றவர்கள். அது தரைவழி சண்டையாகத்தான் நடந்தது, அந்த அனுபவம் இருக்குது.
ரெண்டாவது, அமெரிக்கா என்றாவது நம்மளை எதிர்த்து வந்து போருக்கு வரும், அது தரைவழி தாக்குதல் மூலமாகவும் வரும் அப்படின்றதுக்காகவும் அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அதனால் அப்படி போய் அமெரிக்கா சிக்கிட்டா அது ஒரு பெரிய அழிவாகத்தான் அவர்களுக்கு முடியும் அப்படின்றத பேசுகிறாங்க. ஓகே, அந்த நடவடிக்கைக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு தான் ராணுவத்தில் சில பேர் ஒத்துழைக்காமல் இந்த மாதிரி முக்கியமான காரணமே அதுதான். இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கும்போது ஒரு திறமை வாய்ந்த தளபதிகள் அதை எதிர்ப்பாங்க, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க சில நாட்களில் ஈரானை முடிச்சிருவோன்னு சொன்னாங்கல்ல, அது 1.5 மாதம் ஆகியும் முடிக்கலை இல்லையா, அதுதான் அந்த வெளியேற்றத்துக்கு காரணம். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று பேச்சுவார்த்தை மூலமாக ஈரான் வரணும். ஈரான் இந்த டிமாண்ட் எதுக்கும் ஒத்துக்கலை. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தர முடியாது. அடுத்தது செறிவூட்டப்படுவதை 20 ஆண்டுகள் தள்ளி வைக்கணும், அதையும் ஏற்றுக்க முடியாது. இதை சொல்லிருச்சு. பொருளாதார தடையை நீக்கணும், நட்டையீடு கொடுக்கணும், நீங்கள் போட்டு குண்டு வீசி தாக்கிய உயிரிழப்புகள் பொருள் சேதத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் வந்து அமெரிக்கா கேட்கணும். அதுக்கு முதல்ல இந்த முற்றுகையை நிறுத்தணும். இந்த முற்றுகையை நிறுத்திவிட்டாலே ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரும், அமெரிக்காவோட பேசி அவங்க ஒரு ஒப்பந்தத்திற்கு வர முடியும். அது இல்லாத போது என்ன செய்வது அப்படின்றதான் ட்ரம்போட. அப்போ இன்னொரு புறம் தங்களுடைய இராணுவ தேவைகளை ரீஃபில் பண்ணுவது. ஏற்கனவே ஒரு 50% ஏவுகணைகள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏவுகணைகள் இதெல்லாம் காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளாதார அறிஞரின் மதிப்பீட்டின்படி அமெரிக்கா இந்த போருக்கு மட்டும் $1 ட்ரில்லியன் செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. $1 ட்ரில்லியன் ஒரு மிகப்பெரிய தொகை. அமெரிக்க மக்களின் வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா இப்படி விரயமாக்கியிருக்கிறது. இன்னொரு புறம் அந்த இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த டாப் 10 முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு பெரிய லாபம். மற்றபடி இந்த போர் முடிந்த பிறகு முடியுதுன்னு வச்சுங்களேன், வளைகுடா நாடுகள் எல்லாம் அமெரிக்காட்டிலேருந்து ஆயுதங்கள் வாங்கும். இதெல்லாம் அமெரிக்காவுக்கு லாபம். மற்றபடி இன்னைக்கு தேதிக்கு $1 ட்ரில்லியன் நட்டத்தில் தான் ஓடிட்டு இருக்கு. ஆமாம், உடனே அடுத்த கட்ட பெரிய போருக்குள்ளே போனாலும் தேவையான அளவுக்கு ஆயுதங்கள் அவங்ககிட்ட பற்றி ப்ரொடக்ஷன் வேணும். இப்படி கடற்கரையோர தீவுகளை கைப்பற்றும் முயற்சியில் ட்ரம்ப் உத்தரவிட்டு இராணுவம் இறங்கி அதில் தோல்வி அடைந்து விட்டால் அத்தோட ட்ரம்ப் ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு பாராளுமன்றமும் ஒத்துழைக்காது, அமெரிக்காவில் மிகப்பெரிய போராட்டம் வரும். எப்படி நீங்கள் 70களில் வந்து வியட்நாம் போர் நடந்தது, வியட்நாம்லேருந்து சவப்பெட்டிகள் அமெரிக்காவில் 100 கணக்கில் 1000 கணக்கில் வந்து இறங்குது. அதை பார்த்த பிறகு தான் அமெரிக்க மக்களுக்கு உண்மை தெரியுது, நம்மால் இங்கே செத்துக்கிட்டு இருக்கிறான், நம்மக்கிட்ட தவறாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் எதிர்ப்பு போராட்டங்கள் அதிகரிக்குது. அதே போன்றதொரு சூழலை அமெரிக்கா சந்திக்கும். அதனால் ட்ரம்ப் மாறி பேசுவதற்கு இந்த பின்னாடி இந்த குழப்பமும் தடுமாற்றமும் பதட்டமும் இருக்குது. ஒன்று அடித்து பிடிக்கணும், இல்லைன்னா ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரணும். இப்படின்ற ரெண்டுமே அமெரிக்காவுக்கு நெகட்டிவாக இருக்குது. அதான் ட்ரம்ப் மாறி மாறி வளர்றாரு. அடித்து பிடிக்க முடியாது, அது யதார்த்த நிலைமையாக இருக்குது. ஆனால் அப்படி யோசிக்கிறாங்க. ஆமாம், அது விரும்புகிறாங்க, ஆனால் முடியாதுன்றதுனால பயப்படுறாங்க. ஆமாம், தோல்வி வாய்ப்பு தான் அது அதிகமாக இருக்குனால. இன்னொரு பக்கம் முற்றுகையை விளக்கவும் அவருக்கு மனசு வர மாட்டுது. அது ஏன்? ஒருவேளை அவருக்கும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் வர்த்தகம் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா ட்ரம்புக்கும்? இல்லை, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் திறந்தால் மட்டும்தான் அமெரிக்காவினுடைய நண்பர்களாக இருக்கின்ற வளைகுடா நாடுகள் வந்து உயிர் வாழ முடியும். அதான் இப்போ இவங்க வந்து திறக்க ரெடி, ஈரான் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ண ரெடி. ஆனால் இப்போ அமெரிக்கா முற்றுகையிடுறதுனால இவங்களும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன் அமெரிக்காவுக்கு அதில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரானை இன்னும் வந்து பலவீனப்படுத்தணும், இது அவர்களுடைய முக்கியமான நோக்கம். அதற்காக அவர்கள் இந்த முற்றுகையை செய்கிறாங்க. அப்போ அந்த பேச்சுவார்த்தைலாம் சும்மா ஒரு அவரோட நன்மதிப்பை பெற இல்லை, இந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு நீங்கள் பேச வாங்க, சரணடை வாங்க. ஆனால் அது ஈரான் தெளிவாக முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு. சரி, இப்போ இப்படியே தொடர்ந்து அப்போ போர் நிறுத்தத்தை ஏன் நீட்டிக்கிறாரு? ஆமாம், அதில் உறுதியாக இருக்க வேண்டியது. ஈரான் கேட்கல போர் நிறுத்தம், கேட்கல. அப்போ இதுக்கு இவரா அதுவும் காலை வரையற்ற போர் அந்த அறிவிக்கிறாருன்னா என்ன, உன் பக்கம் பலவீனமாக இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த பலவீனம் இருக்கிறதுனால முற்றுகையை நீடித்து கொண்டிருக்கும் அதே வேளையில் பாகிஸ்தான் மூலமாக கன்வின்ஸ் பண்ணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலாம். ரெண்டாவது, பேக்டோரில் 2 பேரும் பாகிஸ்தான் வழியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் ஊடகங்கள் எழுதுகிறாங்க. திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த போர் நிறுத்தம் நீட்டிக்கிறதே ட்ரம்பினுடைய அமெரிக்காவினுடைய பலவீனத்தை காட்டுகிறது. அடுத்தது, ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் 2 கப்பல்களை பிடித்திருக்கிறது.
மூணாவதாக ஒரு கப்பலை சுட்டிருக்கிறாங்க. ஆமாம். அதனால அவங்களும் அதில் உறுதியாக இருக்கிறாங்க, எந்த கப்பலும் இதை தாண்டி போகக்கூடாது. அப்போ இதனால் உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, இது எரிபொருள் விலை உயர்வு, உரங்கள் தட்டுப்பாடு, இதெல்லாம் தனி. வளைகுடா நாடுகள் இந்த 1.5 மாதம் ஏற்றுமதி இறக்குமதி அடி வாங்கி ஈரானுக்கு ஒரு நாளைக்கு $500 மில்லியன் இழப்புன்னு சொன்னால், வளைகுடா நாடுகள் எல்லாம் சேர்த்திங்கன்னா அது பில்லியன் கணக்கெலாம் இழப்பு அவங்க சந்திச்சிட்ருக்குறாங்க. அமீரகத்தை பற்றி ட்ரம்ப் சமீபத்தில் சொல்லும் பொழுது, அமீரகம் இப்போ ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறாங்க, ஒரு பணக்கார நாடு, அவங்களுக்கு உதவி பண்ணுறது தேவையாக இருந்தால் நாங்கள் உதவி பண்ணுவோம், இப்படிலாம் அவர் பேசுவதற்கு காரணம் என்ன? வளைகுடா நாடுகள் பெரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்களும் ஆரம்பத்தில் அமெரிக்காவினுடைய கூற்றை நம்பினாங்க, சில நாட்களில் ஈரானை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. அதை அவங்க விரும்பவும் செஞ்சாங்க. ஆனால் ஈரான் உறுதியாக ட்ரோன்கள் மிசைல்கள் மூலமாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தியும் தனது அரசியல் தலைமை தகரவில்லை, அது தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது அப்படின்றத நிரூபித்த பிறகு அவனுக்கு நம்பிக்கை போயிடுச்சு, அமெரிக்கா மேலே நம்பிக்கை போயிடுச்சு. அதனால் இன்னைக்கு இப்போ பணிஞ்சு வர்றது அமெரிக்கா தான் பணிஞ்சு வருது. ஆமாம், ஈரான் தான் அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்க ஆயுதங்களை வச்சு ஊர்வலமாக போயிட்டு இருக்கிறாங்கல்ல, மக்கள் அதில் கலந்துக்கிறாங்க. அவங்க பெயிண்ட் பண்ணி ஆயுதங்களை சின்ன சின்ன குழந்தைங்க உட்பட அதில் கலந்துக்கிட்டு முழக்கங்கள் போகிறதுன்றது இருக்கிறாங்க. அவங்க சரணடைய தயார் இல்லை, போராக பார்த்துக்கலான்றது தானே அவங்க ஸ்டேட்டாக இருக்குது. ஆமாம், தெஹ்ரான் சதுக்கத்தில் தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவதும், அவங்க சுப்ரீம் லீடர் பதாகையை வைத்துக்கொண்டு முழக்கம் போடுவதும் தினசரி நடந்துகிட்டு இருக்குது. அதையும் ஈரான் அரசு அதை ஊக்குவிக்கும் விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்போட பிரச்சனை என்னன்னா, தனது பேரை தக்க வச்சுக்கணும், அதே சமயம் ஈரானுக்கு ஒரு அடி கொடுத்த மாதிரியே இருக்கணும். இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் அவர் செய்ய முயற்சிக்கிறாரு. அது செய்ய முடியலைன்றதான் ஒவ்வொரு படியாக இறங்கி வரார். அதனால் பாகிஸ்தான் மூலமாக திரைமறைவில் நடக்கின்ற அந்த பேச்சுவார்த்தை மூலமாக அமெரிக்கா தான் பணிந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர ஈரான் பணிந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஈரானை பொறுத்த வரைக்கும் இழப்பதற்கு ஏதும் இல்லைன்ற ஒரு நிலைமை வந்துட்டாங்க. இப்போ ஈரான் இந்த போர்னால் பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னா அந்த பாதிப்பு பெரிய பாதிப்பு தான். உதாரணமாக ஒரு 10 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறாங்க. 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த போர் காரணமாக வேலை இழந்திருக்கிறாங்க. அடுத்தது இந்த போர் நீடிக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரு கோடி பேர் வேலை இழக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரானிய செய்தி நிறுவனங்களே செய்தி வெளியிடுது. அப்போ இதையெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. இந்த பொருளாதார இழப்பு வரும், மக்களுக்கு பிரச்சனை வரும், ஒரு நீண்ட கால போரில் இதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்ற முறையில் ஈரான் அதை பற்றி பார்க்குது. மக்கள் மத்தியிலும் அவங்களை தயார் செய்யும் விதமாக, அரசியல் ரீதியில் அவர்களை தயார் செய்யும் விதமாக அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை எல்லாம் நடத்துவது, அதை உற்சாகப்படுத்துவது என்று செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அந்த தரைவழி தாக்குதல் நடந்தால் அவருடைய ஆட்சி முடியும், பேச்சுவார்த்தையின் மூலமாக ஈரானை பணிய வைக்கலைன்னா அதுவும் அவருக்கு ஒரு இமேஜ் அடி வாங்கும். இன்றைக்கு அமெரிக்காவில் ஊடகங்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பில் ட்ரம்பினுடைய செல்வாக்கு சரிஞ்சிருக்குது. போர் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மக்கள் தான் பெரும்பான்மை. அப்போ இஸ்ரேலினுடைய தலையீட்டினால் அமெரிக்கா இவ்வளவு இழப்புகளை சந்தித்திருக்கிறது, அரசியல் ரீதியாக தோல்வி அடைஞ்சிருக்கிறது, நேட்டோ நாடுகள் பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு நாடு கூட நேவியை அனுப்புவதற்கு தயாராக இல்லை, தன்னந்தனியாக தான் இப்போ ட்ரம்ப் தனித்து விடப்பட்டிருக்கிறாரு. இந்த தோல்விகளெல்லாம் தாங்கி கொண்டு அவர் வெற்றி பெறுவது சிரமம். அதனால தான் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. இதற்கு மேல் இந்த பேச்சுவார்த்தை தள்ளி போகிற பட்சத்தில் போர் ஒன்று நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நீட்டிப்பு அறிவிச்சிருக்கிறாரு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையணும், ஈரானும் அமெரிக்காவும் பேசக்கூடாது, அப்படி இருந்தால் நல்லது. இன்னும் 2 நாடுகள் சேர்ந்து ஈரானில் நிறைய குண்டுகளை போட்டு இன்னும் சேதத்தை ஏற்படுத்தலாம், மின்சார கட்டமைப்புகள், சாலைகள், பாலங்கள் இதெல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்குது. இது எல்லாம் சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இஸ்ரேலின் விருப்பத்திற்கு ட்ரம்ப் பணிஞ்சு போக முடியுமா? ஆரம்பத்தில் போனார், போய் தான் இப்போ இந்த பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. இனியும் அவர் அப்படி போவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஈரான் இன்னைக்கு
அவங்க அந்த 2 கப்பலை சீஸ் பண்ணாங்கல்ல, ஒன்று வந்து இந்தியாவோட கப்பல், இன்னொன்று வந்து இஸ்ரேலுக்கு தொடர்புடைய ஒரு கப்பல், 2த்தையும் சீஸ் பண்ணுற ஃபுட்டேஜை வெளியிட்டிருந்தாங்க. ஏற்கனவே அவங்கள கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னா மீறி வந்தீங்கன்னா எங்கள் கன் போட் வச்சு ஷூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வீடியோ வெளியிட்டது வந்து இன்னும் எல்லா கப்பல் நிறுவனங்களையும் எல்லா வர்த்தக நிறுவனங்களையும் வந்து இன்னும் அச்சுறுத்தலுக்கு ஆளாயிருக்கும். இவங்க யூகே மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன், அவங்க வந்து எந்த கப்பலும் போவானான்றது தான் அவங்களும் அறிவுறுத்துறாங்க. இப்போ ஏற்கனவே பல நாடுகளில் இதனால் வேலையின்மை, இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோம்னா சூரஜில் வந்து பெரிய அளவில் வேலை இழப்பு, மக்கள் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போகிறதுக்கு தவிக்கிறாங்க, அங்கே வேலையே சுத்தமாக கிடையாது, எல்பிஜியும் கிடையாது, வேலையும் கிடையாதுன்ற நெருக்கடி இருக்குது. இது நீடிச்சதுன்னா இது எவ்வளோ பெரிய அபாயமாக இருக்கும்? இப்போ நம்ம தமிழ்நாட்டே இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் இது ஃபஸ்ட்டு ஃபேஸு. அடுத்தது 29ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடக்க போகுது. 2ஆம் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு மோடி அரசு பெட்ரோல் டீசல் விலையை கணிசமாக உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வரைக்கும் ரொம்ப நாள் ஏற்றாமல் வச்சுருந்தாங்க. அதுவே 100 ரூபான்றதே அதிகமான விலை. அதை கண்டிப்பாக ஏற்றுவாங்க. தனியார் நிறுவனங்கள் வந்து டீசல் லிட்டருக்கு 25 ரூபாயிலேருந்து 28 ரூபா இருக்கும் ஏறும் அதிகம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இப்போவே இருக்குது. அதுபோல் இப்போ வீட்டு சிலிண்டருக்கு 60 ரூபா ஏற்றிருக்காங்க. கமர்ஷியல் சிலிண்டரும் விலை உயர்ந்துருக்குது. வீட்டு சிலிண்டர் உற்பத்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் பிரச்சனை. எல்பிஜிக்கு மாறின ஆட்டோக்கள் ஃபில்லப் பண்ண முடியாமல் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் காத்திருந்து ஃபில் பண்ணுறாங்க. இப்போ ஆட்டோவினுடைய வாடகை கட்டணம் அதிகரிச்சிருக்கு. அதனால் ஆட்டோவில் போகிறது மக்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பான இந்த விலைவாசி உயர்வை இந்தியா சந்திக்கும். அடுத்தது அந்த உரம் இருக்கு இல்லையா, நேச்சுரல் கேஸ் வைத்து கொண்டு தயாரிக்கிற அனைத்து வகையான உரங்களும் தட்டுப்பாடு ஏற்படும். இப்போ விதைச்சு நாற்று நட்டுருக்கக்கூடிய பருவத்தில் பயிர்கள் வளர்ந்து வரும்போது உரங்கள் தேவை. அந்த உரங்கள் வந்து தட்டுப்பாடு அல்லது இல்லை என்ற நிலைமைக்கு வரும். அப்படி இருந்தால் உணவு உற்பத்தி, விவசாய உற்பத்தி பெரிய அளவில் அடிவாங்கும். இதற்கெல்லாம் ஒரு மாற்று திட்டம் இந்தியாட்ட இல்லை. அடுத்தது நேச்சுரல் கேஸை வைத்து செயல்படக்கூடிய பல தொழிற்சாலைகள் இருக்குது. இப்போ குஜராத்தில் வந்து இப்போ நம்ம டைல்ஸ் போடுறோம். இந்த டைல்ஸ் பெருமளவில் உற்பத்தி ஆகி வர்றது குஜராத்து. அவங்கெல்லாம் அந்த டைல்ஸ் உற்பத்தியை நிறுத்தியிருக்கிறாங்க அல்லது பெருமளவு குறைச்சிட்டாங்க இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டினால. இப்படி ஒரு சங்கிலி தொடர் போல் பொருளாதாரத்தில் பல பிரச்சனைகளை இது ஏற்படுத்த போகுது. பல நாடுகளில் ஏற்படுத்தி இருக்குதே அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேல் இந்த போர் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்திக்கிறது. லெபனானில் ஏற்கனவே தாக்குதல் நடத்தின பகுதி வரைக்கும் ஆக்கிரமிக்கிறது. வெஸ்ட் பேங்கில் வந்து அவங்க சட்டவிரோதமாக குடியேறினவங்க அங்கே இருக்கிற மேலே தாக்குறது. இதை சர்வதேச நாடுகள் கண்டிக்குது. ஆனால் இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது எப்படி பார்க்குறது? லெபனானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் லெபனானோட 10 நாள் போர் நிறுத்தம்னு சொல்லி அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தி அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் மீறுகிறது. நேற்று 5 பேரை கொண்டிருக்கிறாங்க. அதில் 2 பத்திரிகையாளர்கள், ஒரு பெண் பத்திரிகையாளர், ஒரு ஃப்ரீலான்ஸு ஃபோட்டோகிராஃபர், இவங்க 2 பேரையும் கொண்டிருக்கிறாங்க. இதற்கு உலகம் முழுவதும் கடுமையான கண்டனம். அவங்கள குறி வச்சு தாக்கப்பட்டது இல்லை, குறி வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் காசாவில் வந்து நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அல்ஜசீரா பத்திரிகையாளரை வந்து ஸ்னைப்பர் வச்சு சுட்டு கொண்டதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களோட மகள் இப்போ ரிப்போர்ட்டராக வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்படி இதெல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொள்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அந்த அரசாக இருந்தாலும் சரி, நேரடியான ஒரு ஃபாசிஸ்டாக அவர்கள் இருக்கிறார்கள். எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. இப்போ ஈரான்லேயே எடுத்துங்களேன், ஈரானில் யூதர்கள் இருக்காங்க. ஒரு 15,000த்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் இருக்கிறாங்க. 1979 இஸ்லாமிய புரட்சி நடக்கும்போது 1,00,000 பேர் இருந்தாங்க. சரி, இஸ்லாமிய புரட்சி நடந்துருச்சு, நம்மளெல்லாம் வாழ விட மாட்டாங்க அப்படின்னு பெரும்பகுதியினர் இஸ்ரேலுக்கு போயிட்டாங்க, மற்ற நாடுகளுக்கு போயிட்டாங்க. ஆனால் 15,000 பேர் நான் மதத்தால் யூதனாக இருந்தாலும் இனத்தால் நான் வந்து ஒரு பாரசீகன், ஈரான்னா என்னுடைய நாடுன்னு சொல்லி அவங்க தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மத சுதந்திரம் இருக்குது, வழிபாட்டு தலங்கள் இருக்குது, அதில் போய் கும்பிடுறது, அந்த வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அதே சமயம் அவர்கள் இஸ்ரேலை ஒரு அரசு என்ற முறையில் எதிர்க்கிறாங்க. இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கும் பொழுது அந்த யூதர்களுடைய தெஹ்ரானில் வாழக்கூடிய யூதர்களுடைய வழிபாட்டு தலம் இருக்கு இல்லையா, அதை குண்டு வீசி தகர்த்திருக்கிறது. அதை பற்றி அவர்கள் கடுமையாக சொல்கிறாங்க.
இது எந்த விதமான மிலிட்ரி அல்லது பொலிட்டிக்கல் தலைமை இருக்கக்கூடிய இடம் இல்லை, வெறும் வழிபாட்டு தலம் தான். இவர்கள் அதை தாக்கியிருக்காங்கன்னா இவனுக்கு மதம் இந்த மாதிரி இதெல்லாம் அவனுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் வந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்கூலில் இஸ்ரேலிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய மேற்கு கரையில் குடியேறியவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு 14 வயசு பையனை கொண்டிருக்காங்க, 32 வயது இளைஞரை கொலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு செய்தி கேட்டு ஓடி வராங்க இல்லையா, அவங்கள இஸ்ரேலிய இராணுவம் கண்ணீர் குண்டு வீசி அவர்களை கலைத்து விடுகிறது. மேற்கு கரையை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 லட்சம் பாலஸ்தீன மக்கள் இருக்காங்க. ஒரு பெரிய பகுதி விவசாயம், செழிப்பான விவசாயம்லாம் நடக்கக்கூடிய பகுதி. அதில் 7 லட்சம் யூதர்களை சட்டவிரோதமாக அனுப்பி குடியேற்றங்களை அமைத்து, அந்த குடியேற்றங்களை ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி மாற்றி அவர்களுக்கு ஆயுதமும் கொடுத்து, காசா போர் தொடங்கினதுக்கு பிறகு 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் மேற்கு கரையில் மட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய எண்ணிக்கையை பார்த்துங்க. அந்த கொன்றதற்காக ஒரு சட்டவிரோத குடியேறியை கூட இஸ்ரேலிய இராணுவமோ போலீஸுமோ கைது செய்து விசாரணை வழக்கோ எதுவும் இல்லை. ஆனால் என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு பாலஸ்தீனியர் அந்த மாதிரி ஒரு தீவிரவாதம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தீவிரவாத செயல் செஞ்சால் அவங்களுக்கு மரண தண்டனை. அதற்காக தனி சிறை உருவாக்கிட்டு இருக்காங்க, தனி யூனிஃபார்ம் கூட உருவாக்கிட்டாங்க. இப்படி அந்த இஸ்ரேலினுடைய அரசு பாலஸ்தீன மக்கள் மீது ஒரு கொடுமையை அவிழ்த்து விட்டுருக்குது. 2 நாள் முன்னாடி ஒரு இயேசுநாதர் சிலையை உடைச்சாங்க. அதற்கு அந்த 2 இஸ்ரேலிய இராணுவ வீரர்களுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டிங்கன்னா 30 நாள் சிறையாம். அது ஏன்னா உலகம் முழுவதும் ஒரு பெரிய கண்டனங்கள் வந்துருச்சு. இப்போ ட்ரம்ப் எல்லாம் ஒரு வலதுசாரி கிறிஸ்தவர், இதையெல்லாம் பார்த்து அதை வாயை அடைக்கிறதுக்காக 30 நாள் தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக பார்க்கும்போது அந்த ஸ்டேட்டு எப்படி பாசிசமயமாயிட்டு. இன்னொரு உதாரணம், காசாவில் ஒரு இஸ்ரேலிய ரிசர்வ் வீரர் ஒரு நாளைக்கு 50 வீடுகளை புல்டோசர் வச்சு இடிப்பாராம். அந்த இடித்த வீரரை இஸ்ரேலுடைய நேஷ்னல் டேல கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு டார்ச் கொடுத்து அவரை பெருமைப்படுத்த போகிறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உலகத்தில் எங்கேயாவது இனப்படுகொலை செய்த ஒருத்தரை ஒரு நாடு கௌரவிக்குமான்னா அப்படிப்பட்ட ஒரே நாடு இஸ்ரேல் தான். காசாவில் போர் நிறுத்தருக்கு அங்கேயும் மக்களை கொல்வதை தினசரி இஸ்ரேலிய இராணுவம் செய்து வருகிறது. காசாவில் மட்டும் 10க்கு 9 வீடுகளை அவர்கள் தரைமட்டமாக்கியிருக்கிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த தார்பாய் ஷெட்டுகளில் தான் ஒரு குறைந்தபட்சமாக ஏதோ உயிரை பிடித்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானில் வாழ்கிற யூதர்களாக இருக்கட்டும், மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களாக இருக்கட்டும், காசாவாக இருக்கட்டும், லெபனானாக இருக்கட்டும், எங்கேயுமே அவர்கள் ஒரு நாடு, ஒரு நீதி, நிர்வாகம், பன்னாட்டு சட்டம், ஒரு அறம் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் தனக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவனெல்லாம் சுட்டுத்தள்ளு கொல்லு, அதை ஊக்குவிக்கின்ற முறையில் தான் அந்த சமூகம் இருக்குது, நாடு இருக்குது, இராணுவம் இருக்குது. இல்லைன்னா ஒரு புல்டோசரை வச்சு இடிச்சதை ஒருத்தனை கூட்டி கொண்டாட முடியுமா? இதையெல்லாம் அந்த நாடு செய்கிறது. அந்த மக்களும் அதை விரும்புகிறார்கள். அமெரிக்காவில் மக்கள் போர் வேணான்னு சொல்கிறாங்க, ட்ரம்ப் வேணான்னு சொல்கிறாங்க, இப்படி பார்க்குறோம். இஸ்ரேலினுடைய கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அது இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. இன்னும் ட்ரம்போட வலதுசாரி அமைச்சர்கள்லாம் இன்னும் வெறி வந்தவங்க மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுடைய நோக்கம் இப்போ ஈரானை தாக்கிட்டோம், இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது, கிடைக்கிற சான்ஸை வச்சு இன்னும் ஃபுல்லாக அடிக்கணும். அதே போல் தெற்கு லெபனானை முழுக்க ஆக்கிரமித்து பிடிச்சிடணும். பிடிச்சி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா அதன் பிறகு ஹிஸ்புல்லாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க முடியும். அதற்கு லெபனான் அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷரை போடுவோம். இதையெல்லாம் அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். உண்மையிலே இப்போ லெபனான் பேச்சுவார்த்தை வெற்றி அடையணும்னு சொன்னால் ஹிஸ்புல்லாக்களை கூப்பிடணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு பேரலல் கவர்மெண்ட்டு, மிலிட்ரி வச்சுருக்காங்க, சமூக சேவை உதவிகள் எல்லாமே செய்கிறாங்க. அவங்க வந்தால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை உண்மையிலேயே ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆனால் அவங்க தான் ஹிஸ்புல்லா தான் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றதே அநீதி, லெபனான் அரசு அதுக்கு போய் ஒத்துழைக்க கூடாதுன்னு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய நோக்கம் என்னென்னா லெபனானையும் லெபனான் அரசையும் ஹிஸ்புல்லாக்களையும் பிரிக்கிறது. பிரிச்சுட்டு லெபனான் அரசு மூலமாக ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் லெபனான் அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து நீ பேச்சுவார்த்தையில் இப்படி பேசலைன்னா வெளியே வா அப்படின்ற மாதிரி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள்
ஹிஸ்புல்லாக்களை ஆதரிக்கக்கூடியவங்க தான். இப்போ வடக்கு போயிட்டு தெற்க நோக்கி வராங்கல்ல, வரும்போது கூட கார்களில் ஹிஸ்புல்லா கொடிகளை பிடித்தபடி தான் வராங்க. வந்து அவங்க வீட்டு முன்னாடி, ஆமாம், மக்கள் வந்து வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. வீடு எல்லாம் தரமட்டமாக இருக்குது. அதோடு தான் அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போவும் ஹிஸ்புல்லாக்களை ஆதரிக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், இஸ்ரேல் ஒரு நாடாக, சமூகமாக, ஒரு ஃபாசிஸ்டாக இந்த கொடூரங்களை செய்து வந்தாலும் அவர்கள் அநீதிக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாகின்ற மக்கள் எவ்வளவுதான் தங்கள் வாழ்க்கையும் இருப்பிடத்தையும் இழந்தாலும் கூட அவர்கள் இன்னும் ஒரு போர்க்குணத்தோடும் உறுதியோடும் எதிர்த்து போராடணும், அப்படி தான் வந்திருக்கிறாங்க. அது ஈரான்லேயும் பார்க்க முடியுது, லெபனான்லேயும் பார்க்க முடியுது, காசாலையும் பார்க்க முடியுது. இவ்வளவு நேரம் இந்த போர் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.